எல்லோருக்கும் வாழ்க்கை எளிதாக நடந்து விடுகிறது, என் வாழ்க்கை மட்டும் எப்பொழுதும் சிரமத்தோடு இருக்கிறதுங்கிற ஒரு கவலையும் ஆத்திரமும் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் எல்லோருக்கும் திறமை இருக்கல, ஏன் சில பேர் மட்டும் ஜெயிக்கிறான்? நாம ஏன் நடக்கலை? நமக்கு ஏன் தோற்று போகிறான்? அவனை விட நல்லா உழைக்கக்கூடிய ஆள், அவரை விட நன்றாக படிக்கக்கூடிய ஆள், அவரை விட சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கூடிய ஒரு ஆள், நம்ம அவர் அளவுக்கு வர முடியல. ஏன்? நமக்கு பிறக்கும் போதே ஜாதகம் சரியில்லை, தலையில் எடுத்தோடனே தப்பாக எழுதிட்டாங்க. நம்ம குடும்பத்தில் நமக்குன்னு எவனும் ஒத்துழைக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஊரே நம்மளை பாராட்டினாலும் வீடு மட்டும் காரி துப்பிக்கிட்டே இருக்கு. நம்ம ஒரு அதிர்ஷ்டக்கட்டை, ஜான் போலாம் மோளா சறுக்கும். நமக்கு ஒன்றும் ஒழுங்காக நடந்ததே கிடையாது. ஒரு மொக்க படத்துக்கு கூட நமக்கு FDFS டிக்கெட் கிடைக்காது. அதான் நம்ம காரணம். இதெல்லாம் நம்ம சமாதானப்படுத்திக் கொள்வதற்கான காரணம். தேர் இஸ் சம் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய 2 பேரை நீங்கள் எடுத்துக்கங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்வதற்கு தகுதியான 2 பேர். ஆனால் அந்த 2 பேரில் ஒருத்தன் ஜெயிக்கிறான், ஒருத்தன் தோக்குறான் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, அதில் ஒருத்தன் தான் அடைய முடியும். ஆனால் அந்த இடத்தை அடைவதற்கான அறிவு யாரிடம் இருக்கிறது? அறிவு எல்லோரிடம் இருக்கிறது. தட்ஸ் கால் வெல் டிரெக்டட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியான திசையில் செலுத்தப்படுகிற அறிவு. இன்னைக்கு அறிவோடு இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. தன் அறிவை எந்த பாதையில் செலுத்த வேண்டும் என்ற புரிதல் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் அந்த இலக்குகளை அடைகிறார்.